ஸ்டேஜ் ஃபியர் மேடையில பேசும்போது, அந்த பயத்த தவிர்க்கிறது எப்படி? ஸ்டேஜ் ஃபியர் அவாய்ட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த டெக்னிக்க பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸ்டேஜ் ஃபியர் பத்தின ஒரு ஃபேக்ட் ஒண்ணு சொல்றேன். அந்த ஸ்டேஜ் ஃபியர்ங்கிறது குளோபல் ஃபியர். அதாவது குளோபல் ஃபியர்னா உலகத்தில உள்ள எல்லாத்துக்குமே ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். உதாரணத்துக்கு கடல் பகுதியில சில மக்கள் வசிக்கிறாங்கன்னா, அவங்க சுனாமி வருமோ, அது போன்ற ஒரு பயம் அந்த மக்களுக்கு மேபி இருக்கலாம். காட்டு பகுதியில இருக்கிற மக்கள், காட்டு விலங்குகள் எப்ப வேணா ஊருக்குள்ள வந்து நம்மள தாக்குமோ வீட்டுக்குள்ள, அப்படிங்கிற ஒரு அச்சப்பாடுல இருக்கலாம், பயத்துல இருக்கலாம். சரிங்களா? ஸோ காடே இல்லாத ஊர்ல இருக்கிற மக்கள் காட்டு விலங்குகளுக்கு பயப்பட மாட்டாங்க. கடலே இல்லாத ஊர்ல இருக்கிற மக்கள், சுனாமி அந்த மாரி விஷயங்கள பார்த்து அச்சப்பட பெரிய அளவு தேவை இருக்காது. இத எதுக்கு சொல்றோம்னா, பயம்ங்கிறது இடம் பொறுத்து, சூழல் பொறுத்து மாறுபடும். ஆனா அந்த ஸ்டேஜ் ஃபியர்ங்கிறது குளோபல் ஃபியர். உலகத்தில உள்ள ஆல்மோஸ்ட் எல்லாருமே சடனா ஒரு ஸ்டேஜ்ல பேச சொல்லும்போது, அவங்களுக்குள்ள ஒரு அவங்களே அறியாம ஒரு பயம் ஒண்ணு வரும். இத அவாய்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் என்னன்னா, நீங்க ஸ்டேஜ்ல பேச போம்போது, உங்க முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸா மட்டும் பாருங்க. அவங்களுடைய டிசைனேஷன பார்க்காதீங்க. உங்க முன்னாடி எவ்வளோ பெரிய அதிகாரம் படைத்த, பணம் படைத்த மிகப்பெரிய மக்கள் இருந்தாலும், அவங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மக்களா இருந்தாலும், நம்ம ஸ்டேஜ்ல வந்து பேசும்போது, நம்ம முன்னாடி இருக்கிறவங்க நம்மளுடைய ஆடியன்ஸ், நம்மளுடைய பார்வையாளர்கள். நம்ம நல்ல கருத்துக்கள மரியாதையான முறையில, அழகிய முறையில அவங்களுக்கு சொல்லப் போறோம். நாலேட்ஜ ஷேர் பண்ண போறோம். அப்படிங்கிற தாட்ஸ்ல பேசுங்க. நிச்சயமா உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது. தேங்க் யூ.